ஒரு காட்டுல மீனுக்குருவி தன் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தது. மீனுக்குருவிக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்தது. ஆண் குழந்தை மிகவும் குறும்புக்கார குழந்தை. மீனுக்குருவியின் எதிர் வீட்டில் காகம் ஒன்று வசித்து வந்தது. மீனுக்குருவியும் காகமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் காகம் வீட்டிற்கு வரவே இல்லை. காகத்திற்கு குழந்தைகள் எதுவும் இல்லை. காகம் தன் வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மீனுக்குருவியின் வீட்டுக்கு சென்று தினமும் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டு இருப்பாள். அப்படி ஒரு நாள் காகம் மீனுவின் வீட்டிற்கு வரவே இல்லை. மீனுக்குருவியின் குழந்தைகளும் என்ன ஆயிற்று, காகத்திற்கு இன்று வீட்டிற்கு வரவே இல்லை என்று யோசித்தனர். சரி, நான் சென்று பார்த்து வருகிறேன் குழந்தைகளா. நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீட்டுக்குள்ளேயே இருங்கள். சரிங்கள் அம்மா, நாங்கள் அனைவரும் இங்கேயே பத்திரமாக இருக்கிறோம். நீங்கள் சென்று காக ஆண்டியை பார்த்து விட்டு வாருங்கள். மீனு காகத்தின் வீட்டிற்கு சென்றாள். காகங்கா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இன்று வீட்டிற்கு வரவே இல்லை? அதுவா மீனு, இன்றைக்கு எனக்கு உடம்பே சரியில்லை மீனு, அதான் நான் வீட்டுக்கு வரல. டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு ஃபீவர்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க மீனு. அதனால தான் நான் உங்களை பார்க்க வீட்டுக்கு வரல மீனு. சரிங்க அக்கா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்யாதீங்க. நான் உங்களுக்காக உணவு சமைத்து எடுத்துட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனு தன்னோட வீட்டிற்கு சென்றார். குழந்தைகளா, காகம் ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை. நான் அவங்களுக்காக உணவு சமைத்து கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு போய் காக ஆண்டிகிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு மீனு தன் குழந்தைகிட்ட சொன்னான். காக ஆண்டி, அம்மா உங்களுக்காக உணவு சமைத்து கொடுத்தாங்க. நீங்கள் இதை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி செல்லக்குட்டி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. நான் எனக்கு உடம்பு சரியானதும் உங்களை எல்லாம் பார்க்க நான் வீட்டுக்கு வரேன். மறுநாள் குழந்தைகள் அனைவரும் மீனுவிடம் இப்படி கேட்டாங்க. அம்மா, எங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா, எங்களுக்காக ஆப்பிள் பழம் எடுத்துக்கிட்டு வரீங்களா? சரிங்க குழந்தைகளா, நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீட்டிலேயே இருங்க. நான் சென்று ஆப்பிள் பழம் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வரேன். மீனுக்குருவி ஆப்பிள் பழத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்துட்டு வருவதற்காக காட்டுக்குள்ள நீண்ட நேரம் சென்றார். அப்பொழுது வேட்டையாடுவதற்காக வேடன் ஒருவன் ஒரு கூண்டை ஒன்று வைத்தான். அந்த கூண்டிற்குள் தெரியாமல் மீனுக்குருவி மாட்டிக்கொண்டது. குழந்தைகள் அனைவரும், அம்மா ஏன் இன்னும் வரவில்லை, அம்மா எப்பொழுதும் சீக்கிரமாக வந்து விடுவார்களே, இன்று ஏன் இன்னும் வரவில்லை என்று யோசித்தனர். வாங்க வாங்க, காகம் ஆண்டியிடம் போய் நாம் சொல்லலாம். காகம் ஆண்டி, எங்களுடைய அம்மா ஆப்பிள் பழத்தை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போனாங்க ஆண்டி. அவங்க இன்னும் வீட்டிற்கு வரவே இல்லை ஆண்டி. நீங்கள் சென்று அம்மாவை தேடி அழைச்சிட்டு வாருங்கள் ஆண்டி. காகம், நீங்கள் இங்கேயே பத்திரமாக இருங்கள், நான் சென்று மீனுவை பார்த்து அழைச்சிட்டு வரேன். காகம் நீண்ட தூரம் பயணம் செய்தது. காடுகள், மலை அப்படின்னு பார்க்காம எல்லா இடத்துலையும் மீனுவை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தது. மீன் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. அப்படி சென்று பார்க்கும்போது அந்த காட்டில் ஒரு வேடன் கூண்டு ஒன்றை வைத்திருப்பதை காகம் பார்த்தது. இந்த கூண்டுக்குள் யாரோ ஒருவர் மாட்டிக்கொண்டு இருக்கிறாரே, அது யார்? மீனுவா இருப்பாளா? நாம் சென்று பார்க்கலாம். வேட்டைக்காரரிடம் சென்ற காகம் இப்படி சொன்னது. வேட்டைக்காரரே, இந்த கூண்டுக்குள் இருக்கிற மீனுவை விட்டு விடுங்கள். அதற்கு பதிலாக என்னை கொன்று சாப்பிடுங்கள் வேட்டைக்காரரே. இதை நான் விட்டுவிட்டால் நான் என்ன பண்ணுவது? காலிலிருந்து நான் வேட்டையாடி பிடித்தது, இதை நான் என்னால் விட முடியாது அப்படின்னு சொன்னான் வேட்டைக்காரன். எனக்கு குழந்தைகள் யாரும் இல்லை. மீனுவிற்கோ 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை என்னவாகுவது? மீனுதான் அவர்களின் எதிர்காலமே. அவள் இல்லை என்றால் அவர்களின் நிலைமை
பாழாகி போய்விடும் வேட்டைக்காரரே. அப்படி காகம் சொன்னது. இல்லை இல்லை, என்னையே நீங்கள் கொன்று சாப்பிடுங்கள் வேட்டைக்காரரே. காகமக்கா, எனக்காக உங்கள் உயிரை நீங்கள் பிரிய வேண்டாம். என்னுடைய குழந்தைகளை நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டால் மட்டுமே போதுமக்கா. வேட்டைக்காரர் இப்படி சொன்னார். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல தோழிகளாக இருக்கிறீர்களே. நீங்கள் இருவரும் சென்று உங்கள் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழுங்கள். இக்கதையின் நீதி, நல்ல நண்பர்கள் கிடைப்பதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். அப்படி கொடுத்த நண்பர்களை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற ஸ்டோரிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.